ஹலோ விவார்ஸ், ஹலோ விவாஸ், வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. சுமார் 200 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன அட்லாண்டிக் தீவான ஓக் தீவுல பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸான கல்லு கண்டெடுக்கப்படுது. அந்த கல்ல பாத்தீங்கன்னா சில மிஸ்டீரியஸான வேர்ட்ஸும் பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த வேர்ட்ஸ் அது எக்கச்சக்கம் பேரோட டெட்லிஸ்டான பயணத்துக்கும் வழிவகுத்துச்சு, தூக்கத்தையும் கெடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன அந்த கல்ல பொறிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமார் 40 அடிக்கு கீழே 2 மில்லியன் பவுண்ட்ஸ் புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறிக்கப்பட்டிருக்கு. நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க, 200 வருஷத்துக்கு முன்னாடியே 2 மில்லியன் பவுண்ட்ஸ் பூமிக்கு அடியில புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது பல பேரோட ஆசையை தூண்டாமையா இருக்கும். எஸ், கண்டிப்பா பல பேரோட ஆசையை தூண்டுறதோட மட்டும் இல்லாம பல பேரோட தூக்கத்தையும் கெடுத்துச்சு. இதனாலே எக்கச்சக்க பேரு இந்த புதையலை தேடி போகவும் செஞ்சாங்க. அப்படி போனவங்க அந்த புதையலை கண்டுபிடிச்சாங்களா இல்ல இன்னமும் தேடிட்டு தான் இருக்காங்களா? அப்படி தேடுறப்ப அவங்க என்னென்ன இன்னல்கள்லாம் சந்திச்சாங்க அப்படின்ற பல மிஸ்டீரியஸான விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூடவே நம்ம ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனுக்குடன் உங்களால அப்டேட்டடா தெரிஞ்சுக்க முடியும். இது 1795 சம்மர் காலகட்டம். இந்த காலகட்டத்துல 18 வயதான டேனியல் மெக்கனிஸ் அப்படின்ற ஒரு இளம் பையன் தன்னந்தனியா ஒரு சின்ன படகுல நள்ளிரவுல நிலவோட வெளிச்சம் கடல்ல பட்டு எதிரொலிச்சிட்டு இருக்கிற சமயத்துல கடல்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கான். அப்படி டிராவல் பண்ணி போறவன் மகோனி பே அப்படின்ற ஒரு பிளேஸையும் கடந்து போறான். அப்படி கடந்து போற அந்த ஒரு சமயத்துல திடீர்னு தூரமா ஏதோ ஒரு பிளேஸ்ல இருந்து கண்ணை பறிக்கிற மாதிரி ஒளிர்ற வெளிச்சனோட கண்கள்ல படுது. அப்படி பட்ட உடனே அந்த பக்கம் திரும்பி பாக்குறான். அப்படி திரும்பி பாக்குற அந்த ஒரு சமயத்துல இவனோட கவனம் ஃபுல்லா அந்த பக்கம் தான் ஈர்க்கப்படுது. அப்படி ஈர்த்த உடனே அந்த பொருள் என்னன்றதை பார்க்கணுன்ற ஆர்வம் உனக்கு அளவுக்கு அதிகமா கிரியேட் ஆகுது. ஆனா என்னத்தை தான் ஆர்வம் கிரியேட் ஆனாலும் இது நள்ளிரவு பொழுது, அதுவும் இவன் தன்னந்தனியா படகு ஓட்டிட்டு வந்திருக்கான் இல்லையா? சோ அப்படி இருக்கிற இந்த சமயத்துல இவன் பாட்டுக்கு அந்த பொருள் என்னன்றதை பார்க்க போய் அங்கிட்ட ஆபத்துல மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடும் இல்லையா? சோ அதனால இந்த டைம்ல அது என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறத விட நாளைக்கு காலையில நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம தைரியமா அந்த பொருள் என்னன்றதை பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே படகு மறுபடியும் தன்னோட வீட்டை நோக்கி செலுத்துறான். அப்படி செலுத்துறதோட மட்டும் இல்லாம ஒன்ஸ் வீட்டை அடைஞ்ச உடனே தன்னோட 2 நண்பர்களை கூப்பிட்டு கடல்ல இவன் பார்த்த அந்த வித்தியாசமான ஒளிரக்கூடிய ஆப்ஜெக்ட பத்தி சொல்றான். அப்படி சொன்ன உடனே அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸுமே வேற லெவல்ல எக்ஸைட்மெண்ட் ஆறானுங்க. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸோட பேரு ஜான் ஸ்மித் அண்ட் ஆந்தோனி வேகன். இவங்க 2 பேருமே டேனியல் சொன்னதை கேட்டு வேற லெவல்ல எக்ஸைட்மெண்ட் ஆறானுங்க. எக்ஸைட்மெண்ட் ஆறதோட மட்டும் இல்லாம நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே அது என்னன்றதை நம்ம தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் வீட்டுல தூங்குறானுங்க. தூங்கிட்டு அடுத்த நாள் காலை ஆன உடனே முதல் வேலையா கடல்ல டிராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் ஆகி கடல்ல படகெடுத்துட்டு வேகமா போறானுங்க. அப்படி போறதோட மட்டும் இல்லாம அந்த வெளிச்சம் வந்த தீவையும் அடையறானுங்க. அந்த தீவு தான் மனித நடமாட்டமே இல்லாத ஓக் தீவு. சோ ஒன்ஸ் இந்த ஓக் தீவு அடைந்த உடனே அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா டேனியல்ட்ட எந்த பக்கம் இருந்து அந்த ஒளி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறானுங்க. அப்படி கேட்ட உடனே டேனியல் ஒரு திசையை நோக்கி கையை காமிச்சுட்டு இந்த பக்கத்துல இருந்தா ஒளி வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படி சொன்ன உடனே அந்த பகுதியை நோக்கி ஓடுறானுங்க. அப்படி ஓடுற அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா தூரத்துல ஒரு ஓக் மரத்துல பழைய கப்பலோட புள்ளி ஒண்ணு தொங்குறத பாக்குறானுங்க. அதை பார்த்த உடனே அந்த 2 ஃப்ரெண்டுமே மேபி இந்த ஒரு புள்ளியில தான் நிலாவோட வெளிச்சம் பட்டு எதிரொலிச்சிருக்கலாம். அப்படி எதிரொலிச்ச அந்த ஒரு வெளிச்சத்தை தான் நீ பாத்துருக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு டேனியல்ட்ட சொல்றானுங்க. அப்படி சொல்றதோட மட்டும் இல்லாம சாதாரண நில ஒளி பட்டு இவ்வளவு தூரம் எதிரொலிக்குது அப்படின்னா அது என்னன்றது நம்ம பக்கத்துல போய் பார்த்தே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நிக்காம மறுபடியும் அந்த மரத்தை நோக்கி குடுகுடுன்னு ஓடுறானுங்க. அப்படி ஓடி கடைசி அந்த மரத்துக்கு பக்கத்துல போற அந்த ஒரு சமயத்துல தான் ஒரு வினோதமான விசுவலை பாக்குறானுங்க. அதுதான் தரையில இருக்கிற வட்ட வடிவமான ஹாலோ டிப்ரெஷன். அந்த வட்ட வடிவமான ஹாலோ டிப்ரெஷனை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் இப்பதான் ரீசெண்டா இந்த குழியை தோண்டி யாரையோ புதைச்சு வச்சுட்டு போன மாதிரி தான் இருக்கவே செய்யுது. அது யாரையோவா கூட இருக்கலாம், இல்லாட்டினா எதாவா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேர் ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கானுங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல தான் மெக்கனிஸ் இருக்கான் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அதுதான் அவங்க தாத்தா அவனுக்கு முன்னாடி சொன்ன ஒரு சின்ன குட்டி கதை. எஸ், இவங்கிட்ட அடிக்கடி அவங்களோட தாத்தா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி கதையை சொல்ற அந்த கதை தான் பாஸ்டனுக்கு கிழக்கால இருக்கிற ஒரு தீவுல இந்த உலகத்தோட ஃபேமஸான கடற்கொள்ளையனான கிட் அப்படின்ற ஒருத்தன் ஒரு மிகப்பெரிய புதையல புதைச்சு வச்சிருக்கான் அப்படின்ற ஒரு கதை. சோ இந்த கதை மெக்கனிஸ்க்கு ஞாபகம் வந்த உடனே டக்குனு தன்னோட ஃப்ரெண்ட் 2 பேர்ட்டையும் அதை சொல்றான். அப்படி சொன்ன உடனே அவங்க 2 பேருக்குமே வேற லெவல் எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆகுது. ஏன்னா அவங்க தாத்தா சொன்னதுபடி பாக்குறப்ப பாஸ்டனுக்கு கிழக்கால இருக்கிற தீவு அப்படின்னா நம்ம இருக்கிற இந்த ஒரு தீவும் பாஸ்டனுக்கு கிழக்கால தான் இருக்கு. சோ மேபி அந்த கடற்கொள்ளையன் கிட்ட புதையல புதைச்சு வச்ச அந்த ஒரு இடம் இதுவா இருக்குமோ அப்படின்ற ஒரு சின்ன டவுட்டும் இந்த 3 பேருக்கும் கிரியேட் ஆகுது. இந்த டவுட் கிரியேட் ஆன உடனே மேபி புதையல் உள்ள இருந்தாலும் இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் சேர்ந்து போட்டி போட்டு அந்த குழியை தோண்ட ஆரம்பிக்கிறானுங்க. அதுக்காக தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றதுக்காக உடனே அவங்க தோண்டல, வீட்டுக்கு போய் தோன்றதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வந்தான் தோண்டவே ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி தோன்றப்ப இனிஷியலா 2 அடி ஆழம் தோன்றப்ப அவங்க கையில வச்சிருக்க சவல் பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணுல பட்டு கிளிங்னு சவுண்டா கொடுக்குது. ஏன்னா அது வித்தியாசமா சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில வச்சிருக்க சவலை தூக்கி போட்டுட்டு கையாலே அந்த மண்ணை விலைக்கு பாக்குறானுங்க. அப்படி பாக்குறப்ப அந்த 2 அடி ஆழத்துல ஏதோ ஒண்ணு மூடுன மாதிரி ஒரு சலவை கல் இருக்கு. அந்த கல்லை பார்த்தோன்னே அவனோட ஹார்ட் பீட்னால எகிர ஆரம்பிக்குது.
மேபி இந்த கல்லை விளக்குனா நமக்கு புதையல் கிடைக்கலாம் அப்படின்ற எண்ணமும் தோன்ற ஆரம்பிக்குது. அப்படி தோன்ற உடனே 3 பேர் சேர்ந்து யோசிக்காம அந்த கல்லை விளக்கி பாக்குறானுங்க. அப்படி பாக்குறப்ப அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த இடத்துல புதையல் இருந்துச்சான்னு கேட்டாம். அதுதான் கிடையாது. அது இன்னமும் ஆழத்துல புதைச்சு வச்ச மாதிரி அங்க இருந்த தடயங்கள் எல்லாமே இருந்திருக்கு. சோ இந்த தடயங்கள் எல்லாத்தையும் பார்த்த உடனே அந்த புதையல் எவ்வளவு ஆழத்துல புதைச்சு வச்சிருந்தாலும் சரி அதை கண்டிப்பா நம்ம தோண்டி எடுத்தே தீரோம்னு சொல்லிட்டு அதை மேற்கொண்டு தோண்ட ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி தோன்றவங்க கிட்டத்தட்ட 10 அடி தோன்றானுங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வினோதமான காட்சியை அந்த குழியில அவங்க பாக்குறானுங்க. அதுதான் ஓக் மரத்தாலே செய்யப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரியான ஒரு அமைப்பு. சோ இந்த ஒரு அமைப்பை பார்த்த உடனே அவங்களுக்கு கன்ஃபார்மே ஆயிருது. கண்டிப்பா இந்த பிளாட்ஃபார்மை செஞ்சதே ஒரு மனிதனா தான் இருக்கணும். அது மேபி கேப்டன் கிட்டா இருக்கலாம். சோ அப்படி அவர் செஞ்சிருந்தாருன்னா கண்டிப்பா இதுக்கு கீழே தான் புதையல புதைச்சு வச்சிருப்பாரு. நம்ம மேற்கொண்டு தோண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் சேர்ந்து அந்த குழியை இன்னும் ஆழமா தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தோன்றப்ப 10 அடியில பார்த்த அதே உடன் பிளாட்ஃபார்ம் 20 அடியிலையும் பாக்குறாங்க, 30 அடியிலையும் பாக்குறாங்க. அதற்கு மேற்கொண்டு தோண்டிக்கிட்டே இருக்கானுங்க. அப்படி இவனுக்கு ஆழமா தோண்டிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல தான் இவங்க 3 பேர் மனசுக்குள்ளேயும் ஒரு இனம் புரியாத பயம் தொற்ற ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம வாட்டுக்கு ரொம்ப ஆழமா கீழே தோண்டிட்டு போய்கிட்டே இருக்கும். இப்படி நம்ம கீழே தோண்டிட்டு இருக்கப்ப மேல இருக்க மணல் சரிஞ்சு இந்த குழியை மூடிச்சுனா நம்ம இந்த குழிக்குள்ளேயே இறந்து போயிருவோம்டா அப்படின்ற பயம் இவங்க 3 பேருக்குள்ளேயும் தொற்ற ஆரம்பிக்குது. அப்படி தொற்றுன உடனே ஆத்தாடி அப்படி இப்படி நடந்துச்சுன்னா நம்ம இறந்தே போயிருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே குழியை தோன்றதை நுப்பாட்டிட்டு மேல வர்றானுங்க. அப்படி மேல வந்து அவங்க மேல இருந்த மாதிரி அந்த குழியை பாக்குறானுங்க. அப்படி பாக்குறப்ப அந்த குழி பாத்தீங்கன்னா அதல பாதாளமா கீழே உள்நோக்கி குறுகலா போய்கிட்டே இருக்கு. ஆத்தாடி ஏதோ ஒரு ஆர்வத்துல நம்ம வாட்டுக்கு இவ்வளவு ஆழமான குழியை தோண்டிட்டோம். ஆனா இதுக்கு மேல இந்த குழியை தோண்டி புதையல எடுக்க முடியுமான்னு கேட்டா அது நமக்கே டவுட்டா இருக்கு. ஏன்னா இந்த குழியை மேல இருந்து பாக்குறப்பே பயமா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப உள்ள போய் நம்ம தோண்டி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அது நம்ம உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு தோண்ட அந்த 30 அடி ஆழத்தோட அந்த குழியை அப்படியே விட்டுட்டு அந்த தீவை விட்டு கிளம்பவும் ஆரம்பிக்கிறானுங்க. இப்படி மெக்கினஸும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் 30 அடி ஆழத்துக்கு மேல அந்த குழியை தோண்டாம விட்டுட்டு போனதுக்கு மெயினான காரணம் கிளாஸ்ட்ரோபோபிக்னு சில பேர் சொன்னாலும் இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு 30 அடி ஆழத்துல தோன்றப்ப ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ் அவங்கள வந்து தாக்குனதாகவும் அந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ்க்கு பயந்துதான் அவங்க அப்படியே அந்த குழியை விட்டுட்டு ஓடுனதாகவும் சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா இந்த 3 பேருமே யங்ஸ்டர் இவங்களுடைய வயசுக்கு இவ்வளவு ஆழமான குழியை தோன்றப்பே டயர்ட் ஆயிருப்பானுங்க. அப்படி டயர்ட் ஆனனாலதான் இதுக்கு மேல இந்த குழியை தோண்டி புதையல கண்டுபிடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஷனை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னும் சில பேர் சொல்றாங்க. ஆனா எது எப்படியோ மெக்கினஸும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் 30 அடிக்கு மேல அந்த குழியை தோண்டாம அந்த புதையல கண்டுபிடிக்கிற மிஷனை அப்படியே விட்டுட்டு போனாங்க அப்படின்றது மட்டும் நிதர்சனமான உண்மை. ஸோ இப்படி மெக்கினிசம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஓக் ஐலண்டில் இருக்க அந்த புதையலை கண்டுபிடிக்கிற பணியை பாதியிலே விட்டுட்டு போன இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அடுத்து காட்டு தீ போல அந்த ஏரியாவில் பரவ ஆரம்பிக்குது. அப்படி பரவன அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டியோட ஸ்டார்டிங் பாயிண்டாகவும் அமைய ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி டேனியல் மெக்கனிசம் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஓக் ஐலண்டுக்கு போயிட்டு புதையலை எடுக்கிறதுக்காக குழியை தோண்டி அதை பாதியிலே விட்டுட்டு போன இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா காட்டு தீ மாதிரி பயங்கரமா பரவ ஆரம்பிக்குது. அப்படி பரவ ஆரம்பிச்ச உடனே எக்கச்சக்க பேர் ஓக் தீவை நோக்கி படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒருத்தவங்களை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அவங்க தான் ஆன்ஸ்லோ அப்படின்ற ஒரு கம்பெனி. எஸ், இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா 1804 வருஷம் எக்கச்சக்கமான இன்வெஸ்டர்ஸோட உதவியோட இந்த ஓக் தீவுல இருக்கிற மணிப்பிட்ட தோன்றதுக்காக வர்றாங்க. அப்படி வர்றவங்க டேனியல் மெக்கனிசனோட ஃப்ரெண்ட்ஸும் பாதியிலே விட்டுட்டு போன அந்த ஒரு மணிப்பிட் குழியை அடையிறாங்க. அப்படி அடைந்த அந்த குழியை பாக்குறப்ப அது பாதி மூணு நிலைமையில தான் இருக்கவே செய்யுது. ஏன்னா டேனியல் மெக்கனிசனோட ஃப்ரெண்ட்ஸும் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை தோண்டிட்டு பாதியிலே விட்டுட்டு போனாங்க இல்லையா. சோ 10 வருஷம் ஆயிருந்தா மழைகளை பெஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா குழி லைட்டா மூடவும் செஞ்சிருக்கும் இல்லையா. சோ அந்த ஸ்டேஜ்ல தான் இப்ப அந்த குழி இருக்கவே செய்யுது. இருந்தாலும் இந்த ஆன்ஸ்லோ கம்பெனி எதுக்காக வந்திருக்காங்க, இந்த குழியை தோண்டிடணும் அப்படின்ற குறிக்கோளோட தானே வந்திருக்காங்க. சோ அதனாலே அதுக்கான வேலையில உடனே இறங்குறாங்க. அப்படி இறங்கி அந்த குழியை தோண்டதான் டேனியல் மெக்கனிசனோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன அந்த ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா. அதாவது ஒவ்வொரு 10 அடிக்கு ஒரு தடவை தோன்றப்ப ஓக் மரத்தால செய்யப்பட்ட பிளாட்ஃபார்ம் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா. சோ அந்த ஒரு விஷயத்தை அவங்க தோன்றப்ப 10 அடிக்கு ஒரு தடவை பார்க்கவும் செய்யறாங்க. சோ ஒன்ஸ் இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களும் ரீகன்ஃபார்ம் பண்ணவே செய்யறாங்க. இது மேன்மேடு மணிப்பிட்டு தான். ஏன்னா எவனோ ஒருத்தர் இல்லைன்னா யாரோ சில பேர் தான் இந்த ஒரு மணிப்பிட் குழியவே தோண்டி உள்ள ஏதோ ஒரு மிகப்பெரிய புதையலை மறைச்சு வச்சிருக்கணும். அதுக்காக தான் மறுபடியும் மேலே ஏறுவதற்காக இந்த பிளாட்ஃபார்ம் அமைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரீகன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி கன்ஃபார்ம் பண்ண உடனே மறுபடியும் அந்த குழியை இன்னும் ஆழமா தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தோண்ட ஒவ்வொரு 10 அடிக்கு ஒரு தடவையும் அதே மாதிரியான ஓக் மரத்தால செய்யப்பட்ட பிளாட்ஃபார்மை கண்டினியூஸா அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு 10 அடிக்கு இந்த மாதிரி பிளாட்ஃபார்மை பார்க்க அவங்களுக்கு கான்ஃபிடன்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அப்ப இன்னும் நம்ம நல்லா தோண்டுவோம் சொல்லிட்டு தோன்றாங்க. அப்படி தோண்டி கடைசியா டேனியல் மெக்கனிஸ் தோண்டி விட்டுட்டு போன அந்த 30 அடி ஆழம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆழத்தையும் ரீச் பண்றாங்க. அதை ரீச் பண்றோட மட்டும் இல்லாம இதுக்கு மேல நம்ம தோன்றதுலதான் நம்மளோட திறமை
பத்தாம இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் தோண்ட ஆரம்பிச்சு அடுத்து 40 அடியும் கடக்குறாங்க, 50 அடியும் கடக்குறாங்க, கடைசி 60 அடியும் கடக்குறாங்க. அப்படி 60 அடியை கடக்குற அந்த ஒரு சமயத்துலதான் ஒரு வினோதமான விஷயத்த இவங்க முதலா பார்க்கவும் செய்யறாங்க. அதுதான் கொத்தா இருக்கிற தென்னநாறு. இந்த தென்னநாரை பார்த்த உடனே அவங்க வேற லெவல் எக்ஸைட்மெண்ட் ஆறாங்க. என்னங்க சொல்லுங்க, தென்னநாரை பாக்குறதுல என்னடா ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். இந்த தென்னநார் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட் கிடையாது, ஆனா அது இந்த இடத்துல இருக்கிறத ஒரு மிகப்பெரிய எக்ஸைட்மெண்டா இருக்கு. ஏன்னா இவங்க பார்த்த அந்த வகையான தென்னநாறு பாத்தீங்கன்னா ஓக் தீவுல கிடையவே கிடையாது. ஏன் ஓக் தீவுல மட்டும் கிடையாது, கனடாவை சுத்தி இருக்கிற எந்த ஒரு பிளேஸ்லயுமே இந்த வகையான தென்னநாறு கிடையவே கிடையாது. அப்படின்னா வேற ஏதோ ஒரு கண்டத்துல இருந்து டிராவல் பண்ணி வந்த எவனோ ஒருத்தர் இல்லைன்னா யாரோ சில பேர் தான் இந்த இடத்துல வந்து குழிய தோண்டி உள்ள புதைச்சு வச்சுட்டு போயிருந்திருக்கணும். மேபி அது கடற்கொள்ளையனான கிட்டா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி யோசிக்க ஆரம்பிச்சோடனே அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்பிடன்ட் அளவுக்கு அதிகமா கிடைக்குது. சோ அதனாலே விடாம தோண்டுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆழமா தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தோன்றவங்க அடுத்து 70 அடி ஆழத்தையும் கடக்குறாங்க, அடுத்து 80 அடி ஆழத்தையும் கடக்குறாங்க, கடைசியா 90 அடி ஆழத்தையும் அடையிறாங்க. அப்படி அந்த 90 அடி ஆழத்தை அடையிற அந்த ஒரு சமயத்துலதான் அவங்க குழி தோன்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த சவல் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த சவலு ஏதோ ஒரு பொருள் மேல பட்டு டிங் அப்படின்ற ஒரு சவுண்ட கொடுக்குது. இந்த சவுண்டு கேட்ட உடனே அங்க இருந்து எல்லாருக்குமே வேற லெவல்ல எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆகுது. அப்ப நம்ம புதையில அடைஞ்சிட்டோம் போடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சவலை தூக்கி தள்ளி வச்சுட்டு கையை வச்சு வேகமா அந்த மண் எல்லாத்தையுமே சரசரசன்னு விலைக்கு விட்டு பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப அந்த இடத்துல இவங்க எதிர்பார்த்த மாதிரி புதையெல்லாம் இல்ல, அதற்கு மாறா ஒரு கிரே கலர்ல ஸ்லாப் கல் இருந்திருக்கு. சோ அத பாக்குறப்ப கொஞ்சம் உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் கிரியேட் ஆகுது. ஆனா என்னத்தை தான் டிசப்பாயின்மெண்ட் கிரியேட் ஆனாலும் அந்த கிரே கலர் ஸ்லாப் கல்ல பாத்தீங்கன்னா ஏதோ சில எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. சோ அத பாக்குறப்ப உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆகுது. ஏன்னா அந்த எழுத்துக்களை நம்ம கரெக்டா வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா மேபி புதையல் இருக்கிற இடத்துல நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு சின்ன கான்பிடன்ட் கிரியேட் ஆகுது. சோ உடனே அந்த கிரே கலர் ஸ்லாப் கல்ல வேகமா அந்த குழியில இருந்து மேல கொண்டு வந்து வச்சு அதை வாசிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா என்னத்தை தான் அதை வாசிக்க ட்ரை பண்ணாலும் அதுல என்ன எழுதிருக்கு அப்படின்றத அவங்களால கிளியர் கட்டா வாசிக்கவே முடியல. ஏன்னா அதுல எழுதிருக்க பாஷை உங்களுக்கு சுத்தமா புரியவே இல்ல. சோ இதை டீகோட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ்பர்ட் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்டையும் வரவழைத்து அதுல என்ன எழுதிருக்கு அப்படின்றத டீகோட் பண்றாங்க. அப்படி டீகோட் பண்ணி பாக்குறப்பதான் நம்ம இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்னோம் பாத்தீங்கன்னா, அதாவது இன்ட்ரோல சொன்னோம் பாத்தீங்கன்னா, அதாவது 40 அடி ஆழத்துக்கு கீழே 2 மில்லியன் பவுண்ட்ஸ் புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பாத்தீங்களா. அந்த ஒரு கிரிப்டிக்ஸ் வேர்ட்ஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த கல்ல பொறிக்கப்பட்டிருக்கு. சோ ஒன்ஸ் இந்த கிரிப்டிக் வேர்டை டீகோட் பண்ண உடனே அங்க இருந்து எல்லாருக்குமே வேற லெவல்ல ஒரு பூரிப்பு கிரியேட் ஆகுது. அப்ப இன்னும் இந்த குழியை 40 அடி எக்ஸ்ட்ரா தோண்டணும் அப்படின்னா 2 மில்லியன் பவுண்ட்ஸ் நம்மளால அசால்ட்டா எடுத்துட்டு போயிட முடியும். அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வேற லெவல்ல ரிச் ஆயிரலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மறுபடியும் குழிய தோன்ற பணியில இறங்குறாங்க. ஆனா அப்படி இறங்குற அந்த ஒரு சமயத்துலதான் இவங்க இந்த கல்லை வெளியே எடுத்துட்டாங்க இல்லையா. சோ அந்த ஒரு கல்லை வெளியே எடுத்ததுனாலே ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரும் அந்த இடத்துல கிரியேட் ஆகுது. அதுதான் இவங்க கடைசியா 90 அடியில கல் எடுத்தாங்க பாத்தீங்கன்னா, அந்த கல் எடுத்த அந்த ஒரு இடத்துல இருந்து திடீர்னு பாத்தீங்கன்னா பூமி கடையில இருந்து தண்ணி மேல வர ஆரம்பிக்குது. அதை பார்த்த உடனே உள்ள இருந்த எல்லாருக்குமே வேற லெவல்ல பதற்றம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருது. ஏன்னா அப்படி வர்றது ஒரு சின்ன ஓட்டையில இருந்து கொஞ்சமா வர்ற தண்ணி மாதிரி வந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா வர்ற தண்ணி கொஞ்சம் அதிகமா வர்ற மாதிரி கொப்பு வர ஆரம்பிக்குது. சோ அதை பார்த்த உடனே அவங்க எல்லாருமே வேற லெவல்ல பதற்றம் ஆயிராங்க. இதுக்கு மேல நம்ம அந்த குழியில இருந்து நம்மளுக்கு ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு குழிக்குள்ள இருந்து எல்லாருமே வேகமா குழிக்கு மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க ஏற 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 கீழே வந்துட்டு இருந்த தண்ணியும் கொஞ்சமா மேல வந்துட்டே இருக்கு. அப்படி வர்றதை பார்த்தோன்னே குழிக்குள்ள இருந்த எல்லாருமே வேகமா மேல வந்து நிலப்பரப்புல உட்கார்ந்த மாதிரி அந்த குழியை எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பாக்குறப்ப உள்ள வந்துட்டு இருந்த தண்ணி கொஞ்சமா மேல வருது. அந்த டைம்ல அங்க இருந்து எல்லாருக்குமே இருந்த ஒரே தாட்டு, இந்த தண்ணி எவ்வளவு தூரம் தானே வரப்போகுது, எவ்வளவு தூரம் தானே வந்து நிறைய போகுது, இது நம்மளோட வேலையை எவ்வளவு தூரம் டிலே பண்ண போகுது அப்படின்ற ஒரு தாட்டு தான் அவங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. சோ அதனால அவங்க எல்லாருமே அந்த குழியை பார்த்த மாதிரி தான் உட்காந்துட்டே இருக்காங்க. அப்படியே டைம் டிக்கிங் ஆகுது. அன்னைக்கு நைட்டும் ஆகுது, அடுத்த நாள் காலையும் வருது. அந்த காலை பொழுதுல தான் பாத்தீங்கன்னா குழிக்குள்ள கொஞ்சமா மேலேறி வந்துட்டு இருந்த தண்ணி ஒரு வழியா ஸ்டாப் ஆகி நிக்கவும் செய்து. அப்படி நிக்கிற அந்த ஒரு ஆழம் எது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க தோண்டின அந்த 90 அடி ஆழத்துல மேல இருக்கிற 30 அடி ஆழம் மட்டும் தான் தண்ணி நிரம்பாம இருக்கு. மிச்சம் கீழே இருக்கிற 60 அடி ஆழம் இருக்கு பாத்தீங்களா, அந்த 60 அடி ஆழம் முழுக்க தண்ணியால அந்த கொடி நிரம்பி இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அங்க இருந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டை கிரியேட் பண்ணுது. ஆனால் எனக்கு தான் டிசப்பாயின்மெண்ட் வந்தாலும் உள்ள இருக்கிற தண்ணியை கண்டிப்பா இறச்சி ஊத்தி ஆகணும் இல்லையா. அப்படி ஊத்தினா மட்டும் தான் புதையல் இருக்கிற இடத்த அடையவும் முடியும் இல்லையா. ஸோ அதனாலேயே குழிக்குள்ள இறங்கி வேகமா தண்ணியை மோந்து இறச்சி ஊத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்னத்தை தான் இவங்க குழிக்குள்ள இருந்து தண்ணியை மேல இறச்சி ஊத்தினாலும் கீழே இருந்து ஊத்துல இருந்து வர்ற மாதிரி தண்ணி மறுபடியும் சுரந்துட்டே இருக்கிறதுனால மேல அந்த 60 அடி ஆழம் வரைக்கும் மறுபடியும் தண்ணி வந்துட்டே தான் இருக்க தவிர அது குறைஞ்ச பாடே இல்லை. ஸோ இதனாலேயே வேற வழியே இல்லாம 1805 வருடம்
ஆன்ஸ்லோ கம்பெனியும் தன்னோட தோல்வியை ஒற்றுக்கிட்டு அந்த புதையல் தோண்டும் பணியை பாதியிலேயே விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போகவும் செய்யறாங்க. இப்படி ஆன்ஸ்லோ கம்பெனி புதையல தேடுற அந்த மிஷனை பாதியிலேயே விட்டுட்டு போனதுக்கு முக்கியமா காரணமா இருந்தது என்ன? கீழ இருந்து வந்த அந்த தண்ணி தானே. சரி, அந்த தண்ணி எங்க இருந்து தானா வந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு கேட்டாம். அதை கண்டுபிடிச்சாங்க. ஆனா அது எங்க இருந்து வருது அப்படின்றத கண்டுபிடிச்சாலும் அந்த தண்ணியை வரவிடாம தடுக்கிறதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டாம். அதுதான் கிடையாது. ஏன்னா அந்த குழிக்குள்ள தண்ணி வர மாதிரியான செட்டப் அமைச்சது வேற லெவலான இன்ஜினியரிங் மூளையை கொண்டுதான் உருவாக்கவே செஞ்சிருக்காங்க. அதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்படி ஆன்ஸ்லோ கம்பெனி தோண்ட இந்த குழி பாத்தீங்கன்னா இவங்களுக்கே தெரியாம சைடு வாக்குல இன்னொரு குகை போன்ற அமைப்புல அட்டாச் பண்ணப்பட்டிருந்திருக்கு. அந்த அமைப்பு இவங்க இப்ப தோண்ட இந்த குழியில எங்க அட்டாச் பண்ணப்பட்டிருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 90 அடி ஆழத்துக்கு கீழே தான் அட்டாச் பண்ணவே பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த குகை போன்ற அமைப்போட இன்னொரு எண்டு எங்க இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கடலுக்கு உள்ள இருந்திருக்கு. அப்படி கடலுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு எண்டுக்குள்ள கடல் தண்ணி உட்புகுந்துராம இருக்க அதை சீல் பண்ணியும் வச்சிருந்திருக்காங்க. இது கம்ப்ளீட்டா சீலிங்கா தான் இருக்கும். எது வரைக்கும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த 90 அடி ஆழத்துல இருக்க கல்லை ரிமூவ் பண்ற வரைக்கும். எஸ், அந்த 90 அடி ஆழத்துல எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட அந்த ஒரு கல்லை மட்டும் யாராவது எடுத்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கடலுக்குள்ள இருக்க சாஃப்ட் ஓபன் ஆகிற மாதிரி தான் டிசைன் பண்ணவே செஞ்சிருக்காங்க. அதுதான் இங்க நடக்கவும் செஞ்சிருக்கு. அந்த கல்லை எடுத்த உடனே அந்த கடலுக்குள்ள இருக்க சாஃப்ட் ஓபன் ஆகி கடல் தண்ணி உட்புகுந்து ஆன்ஸ்லோ கம்பெனி தோண்டிட்டு இருக்க அந்த ஒரு குழியை நிரப்பவும் ஆரம்பிச்சிருக்கு. சரி, நம்ம தோண்டிட்டு இருக்க இந்த குழி தான் நிரம்பிருச்சு. பக்கத்துல ஏதாவது ஒரு குழியை தோண்டி அதன் வழியா போய் உள்ள இருக்க புதையல எடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ஸ்லோ கம்பெனி ட்ரை பண்ணுனாங்க. ஆனா அவங்க எதிர்பாராத விதமா அந்த குழியும் தண்ணியால நிரம்பிருச்சு. அது எப்படி நிரம்பிச்சு அப்படின்றத ஆன்ஸ்லோ கம்பெனியால கண்டுபிடிக்கவே முடியல. இப்படி 2 அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆனனாலதான் வேற வழியே இல்ல, இந்த மிஷனை கைவிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ஸ்லோ கம்பெனி இந்த மிஷனை பாதியிலே விட்டுட்டு கிளம்பவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் காலங்களும் உருண்டோடிச்சு. அந்த இடைப்பட்ட காலத்துல எக்கச்சக்கம் பேர் இந்த புதையல எடுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. ஆனா அவங்களால சக்சஸ் பண்ணவே முடியல. இப்படியே 1849 காலகட்டம் வந்துச்சு. அந்த காலகட்டத்துல தான் டுருரோ அப்படின்ற கம்பெனி பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த குழியை தோண்டி புதையல எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானுக்கு வர்றாங்க. வரதோட மட்டும் இல்லாம அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றாங்க. அதாவது ஆன்ஸ்லோ கம்பெனி தோண்டி தண்ணியால நிரம்பின அந்த ஒரு குழியை திரும்பவும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தோண்டின அவங்களுடைய கிளவரான பிளான்னால கிட்டத்தட்ட 86 அடி வரைக்கும் தோண்டிடுறாங்க. அப்படி 86 அடி தோண்டினதுக்கு அப்புறம் அவங்க ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை கையாண்டாங்க. அதுதான் போர்ஹோல்ஸை வச்சு ட்ரில் பண்றது. ஏன்னா இவங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த 90 அடி ஆழத்துல இருக்க கல்லை மட்டும் எடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா தண்ணி உள்ள வந்துரும். அப்படி உள்ள வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் அவங்களால தோண்டவே முடியாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது இல்லையா? அதனாலேயே பாத்தீங்கன்னா இதுக்கு மேலே குழிய தோன்றது முட்டாள்தனம். நம்ம இங்க இருந்து போர்ஹோலை வச்சு கீழே எவ்வளவு அடி ஆழத்துல புதையல் பெட்டி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் நம்ம அந்த புதையல் பெட்டியை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ஹோல் பணியை தொடங்குறாங்க. அப்படி தொடங்குறவங்க அந்த போர்ஹோலை வச்சு நாட்கள் கணக்கா போரை போட்டு ஃபைனலா ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் அந்த போர்ஹோல்ல சிக்கின ஓக்வுட்டோட சில மரத்துண்டுகள், அப்புறம் பிராக்மெண்ட்ஸ் ஆஃப் சில மெட்டல் பீசஸ், இன்னொன்னு 2 எழுத்து பொறிக்கப்பட்ட பார்ச்மெண்ட் பேப்பர். இந்த 3 விஷயங்களை கண்டுபிடிச்சோன்னா அந்த டுருரோ கம்பெனி என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க போர்ஹோலை வச்சு அந்த வால்ட்டையே துளையிட்டோம், அதோட வெளிப்பாடு தான் இந்த 3 பொருள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்னதான் இவங்க இப்படி சொன்னாலும் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த குழியில அங்கங்க ஓக் மரத்தால செய்யப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு. அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மா உங்க போர்ஹோல் துளையிட்டு இருக்கு. அதனாலதான் அந்த மரத்துண்டு வந்திருக்கு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா சில மெட்டல் பீஸோட பாகங்களும் 2 எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பார்ச்மெண்ட் பேப்பரும் இந்த குழியில எங்க வேணாலும் இருந்திருக்கலாம். அதை உங்க போர்ஹோல் துளையிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா என்னதான் எக்ஸ்பர்ட் இப்படி சொன்னாலும் இந்த டுருரோ கம்பெனி ஏத்துக்கிற தயாராவே இல்ல. நாங்க வால்ட்ட தான் போர்ஹோல் போட்டுட்டோம் அப்படின்னு தான் நம்புனாங்க. நம்புனதோட மட்டும் இல்லாம அதுக்கடுத்தும் போர்ஹோல் பணியை தொடர்ந்தாங்க. அப்படி அவங்க அந்த போர்ஹோல் பணியை தொடர்ந்ததுல இன்னும் எக்கச்சக்கமான பொருட்களை கண்டுபிடிக்கவும் செஞ்சாங்க. அதுல குறிப்பிட்ட 2 பொருட்களை சொல்லணும்னா தென்னை நார்கள், இன்னொன்னு சாஃப்டான கிளே. சரி, அதெல்லாம் ஓகே, இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க ரைட்டு. அந்த வால்ட் இருக்க இடத்தை இவங்க துல்லியமா கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக டுருரோ கம்பெனி இந்த குழிக்கு பக்கத்திலேயே பேரலா இன்னொரு குழியை தோண்டி அதன் மூலமா போயாவது வால்ட் எங்க இருக்கு, அதை எப்படி கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க முயற்சிகளை மேற்கொண்டு பார்த்தாங்க. ஆனா என்னதான் இவங்க எவ்வளவுதான் முயற்சித்து பார்த்தாலும் இந்த புதையல புதைச்சு வச்சவங்க பயங்கர ஜீனியஸ் போல அவங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தாண்டி இந்த டுருரோ கம்பெனினால இந்த இடத்துலதான் வால்ட் இருக்கு அப்படின்றத எக்ஸாக்டா கண்டுபிடிக்கவும் முடியல. அதுக்கு பக்கத்துல கூட நெருங்கவும் முடியல. ஏன் டுருரோ கம்பெனி இன்னொரு ஸ்டெப் அகட்டா போய் 3வது ஒரு குழியை பேரலா தோண்டாங்க. ஆனா அந்த குழியும் டுருரோ கம்பெனிக்கு எந்த விதமான பலனையும் அளிக்கல. இப்படியே இந்த 3 குழியை தோண்டதுலயே காலங்களும் ஓடுது. 1851 வருஷம் வருது. அந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா டுருரோ கம்பெனிட்ட இருந்த ஒட்டுமொத்த பணமும் தீர்ந்து போயிருது. இதுக்கு மேலே இந்த புதையல தேடுற பணியை தொடர்ந்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா நம்ம கம்பெனி திவால் ஆயிரும். அதனாலே இதை பாதிலேயே கைவிட்டுட்டு போயிருவா அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வர்றாங்க. முடிவுக்கு வரதோட மட்டும் இல்லாம இந்த மிஷனை அபார்ட் பண்ணிட்டு போகவும் செய்றாங்க. இப்படி இவங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டுருரோ கம்பெனி வந்து
நாங்க திவால் ஆயிரும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மிஷனை விட்டுட்டு போன மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனா அவங்க விட்டுட்டு போனதுக்கு வேற காரணம் இருக்கு. ஏன்னா அவங்க 3வது குழி தோன்றப்ப அந்த குழி கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகவும் செஞ்சுச்சு. அப்படி அந்த குழி கொலாப்ஸ் ஆனதுல புதையல் நார்மலா இருந்த இடத்துல இருந்து வலிக்கு இன்னும் ஆழமான இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எது எப்படியோ 2 மிகப்பெரிய கம்பெனிஸ் இந்த மணிப்பீட்டை தோன்றதுல மிகப்பெரிய தோல்வியை தழுவினாலும் அடுத்தடுத்து எக்கச்சக்க பேர் இதை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ற பேராசில ஓக் ஐலாண்ட்ல இருக்க இந்த மணிப்பீட்டை தோன்றதுக்காக வரவும் செஞ்சாங்க. அப்படி வந்து ட்ரை பண்ணதுல எக்கச்சக்கமான விபத்துகளும் கிரியேட் ஆச்சு. அதுல எக்கச்சக்கமான உயிர் இழப்புகளும் ஏற்பட்டுச்சு. இந்த ஒரு விஷயமே ஓக் ஐலாண்ட்ல இருக்கிற இந்த ஒரு மணிப்பீட்டை ஒரு கர்ஸ்டு பிளேஸாவே மாத்தவும் செஞ்சுச்சு. அதுல முக்கியமான சில இன்சிடென்ட் சொல்லணும் அப்படின்னா 1861 வருஷம் ஓக் ஐலாண்ட் அசோசியேஷன்ஸ் அப்படின்ற இன்னொரு குரூப் ஆஃப் கம்பெனி இந்த ஓக் ஐலாண்ட்ல இருக்கிற மணிப்பீட்டுல நிறைஞ்சிருக்கிற தண்ணி எப்படியாச்சும் வெளியேற்றிட்டு மறுபடியும் குழியை தோண்டி நம்ம புதையல கண்டுபிடிச்சோம் அப்படின்ற ஆசையோட இங்க வர்றாங்க. வரதோட மட்டும் இல்லாம உள்ள இருக்கிற தண்ணியை வெளியேற்றுறதுக்காக ஸ்டீம் பவர்டு பம்பை யூஸ் பண்ணி தண்ணியை வெளியேற்ற ட்ரை பண்றாங்க. அப்படி வெளியேற்ற ட்ரை பண்றப்ப அந்த பம்போட பாய்லர் வெடிச்சு ஃபர்ஸ்ட் விக்டிம் இறக்கவும் செய்யறாரு. அதுக்கடுத்து 1897 வருஷம் மெய்நாடு கைசர் அப்படின்ற இன்னொரு நபர் பாத்தீங்கன்னா இந்த குழிக்குள்ள கயிறு வழியா கீழே இறங்குறப்ப அந்த கயிறு அருந்து விழுந்து அந்த குழிக்குள்ள விழுந்தே இறக்கவும் செய்யறாரு. அதுக்கடுத்து ஆகஸ்ட் 17 1965 வருடம் நிகழ்ந்த இந்த ஒரு நிகழ்வு தான் இந்த மணிப்பீட்டோட மோஸ்ட் டெட்லியஸ்ட் டே அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள்ல ஒரு உயிர் கிடையாது, கிட்டத்தட்ட 4 உயிர்களை அந்த மணிப்பீட் காவு வாங்குது. ஆகஸ்ட் 17 1965 வருடம் ராபர்ட் ரெஸ்டர் சீனியர் அப்படின்ற ஒரு நபர் பாத்தீங்கன்னா அவரோட ஃபேமிலியோட ஓக் ஐலாண்டுக்கு வந்து தங்கி இந்த மணிப்பீட்டுக்கு பக்கத்திலே நம்ம ஒரு மிகப்பெரிய குழியை தோண்டி எப்படியாச்சும் புதையல கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற வைராகியத்தோட வர்றாரு. வரதோட மட்டும் இல்லாம அந்த மணிப்பீட்டு கீழே கொஞ்சம் கொஞ்சமா குழியை தோண்ட ஆரம்பிக்கிறாரு மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 27 அடி ஆழத்தையும் அடையிறாரு. அந்த 27 அடி ஆழத்தடைகிற அந்த சமயத்துல தான் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு விசவாயு அண்டர் கிரவுண்ட்ல இருந்து லீக் ஆக ஆரம்பிக்குது. அப்படி லீக் ஆகிற அந்த விசவாயுவை அவர் மோந்து பார்த்த உடனே அங்கனே மயங்கி கீழே விழுகிறாரு. அப்படி இவர் மயங்கி கீழே விழுந்ததை பார்த்த உடனே அவரோட பையன் பதறி போய் இவரை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்ற நோக்கத்தோட அந்த 27 அடி ஆழக்குழிக்குள்ள மகனும் கீழே இறங்குறாரு. அப்படி இறங்கின அவரும் அந்த விசவாயு தாக்குனதுல அங்கனே மயங்கி கீழே விழுகிறாரு. இப்படி இவங்க 2 பேரும் கீழே விழுந்ததை பார்த்து அடுத்தடுத்து 2 பேரும் காப்பாற்ற உள்ள போய் அவங்களும் மயங்கி கீழே விழுந்து ஒரே நாள்ல 4 பேரும் மூச்சு திணறி அந்த குழிக்குள்ள இறக்கவும் செய்யறாங்க. அப்படி நட விசவாயு இது வரைக்கும் குழி தோண்டினவங்களுக்கு தாக்காம இவங்களை மட்டும் தாக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இவங்க குழியை தோண்டின அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் சல்பைடு இல்லாட்டினா கார்பன் மோனாக்சைடு லீக் ஆயிருக்கலாம். அதை அவங்க மோந்து பாக்குறப்பதான் பாய்சனிங் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்யறாங்க. சோ ஒரே நாள்ல 4 பேர் இருந்த இந்த ஒரு சம்பவம் தான் பாத்தீங்கன்னா அந்த மணிப்பீட்டை மிகப்பெரிய ஒரு கர்ஸ்டு பிளேஸாவும் மாத்தவும் செஞ்சுச்சு. சோ இந்த மாதிரி 6 பேர் இருந்த இந்த ஒரு சமயத்துல இந்த மணிப்பீட்டை கர்ஸ்டு பிளேஸா மாறிடுச்சு இல்லையா? சோ இதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடையாது. இதுக்குள்ள இருக்கிற ட்ரெஸ்ஸர் நம்மளால எடுக்கவே முடியாதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஐலாண்டுக்கு அக்கம் பக்கத்துல வாழ்ற மக்கள்கிட்ட போயிட்டு விசாரிச்சு பாக்குறப்பதான் அந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்கிற புதையல் வெளியே வரணும், இல்லைன்னா அந்த புதையலை கண்டுபிடிச்சு எடுக்கணும் அப்படின்னா 7 must die அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது 7 உயிர்கள் காவு வாங்கப்பட்டால் மட்டும்தான் மண்ணுக்கடியில புதைக்கப்பட்டிருக்கிற அந்த புதையல் தானாக வெளியே வரும், இல்லாட்டினா தோண்டி எடுக்கிறப்ப அது கண்ணில் படும் அப்படின்னு அவங்க அடிச்சு சொல்றாங்க. சோ இது வரைக்கும் 6 உயிர்கள் காவு வாங்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒருத்தர் இறந்தார் அப்படின்னா, அதாவது 7வது உயிர் காவு வாங்கப்பட்டது அப்படின்னா அந்த புதையல் மனிதர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த தீவை சுற்று வட்டாரத்துல வாழ்ற மக்கள் ஆணித்தனமா நம்புறதாவே சொல்லியிருக்காங்க. சோ இப்படி அவங்க சொல்லிட்டு இருக்கிற இந்த ஒரு சமயத்துல இந்த குழியை இன்னும் எக்கச்சக்கமான பேர் தோண்டு வந்திருக்காங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா யுஎஸ் பிரசிடென்டா இருந்த பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தன்னோட இளம் பருவத்துல இந்த குழியை தோண்டதுக்காக வந்த ஒரு குரூப்ல ஒன் ஆஃப் த மெம்பரா இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இவரை தவிர்த்து இன்னும் எக்கச்சக்க பேர் பாத்தீங்கன்னா அந்த தீவுல வந்து அந்த மணிப்பீட்டை தோண்டதுக்கு ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க. ஏன் 1970 வருடம் ஒரு டிவி சேனல்ல பாத்தீங்கன்னா அந்த ஓக் ஐலாண்ட்ல இருக்கிற மிகப்பெரிய கர்ஸ பத்தியும் இதுல இருக்கிற மர்மங்களை பத்தி இது வரைக்கும் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றத பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரியாவே எடுத்து வெளியிடவும் செஞ்சாங்க. இதை தாண்டி ஏன் இப்ப கூட பாத்தீங்கன்னா 21st செஞ்சுரியில கூட 2 பிரதர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மிஸ்ட்ரி எல்லாத்தையும் உடை தெரிந்து நம்ம எப்படியாச்சும் இந்த மணிப்பீட்டை தோண்டி உள்ள இருக்கிற புதையலை எடுத்துடணும் அப்படின்ற நோக்கத்தோட முழுவீச்சோட அந்த புதையலை கண்டுபிடிக்கிறதுக்கான பணியில ஈடுபட்டு இருக்கதா சொல்றாங்க. அந்த 2 பேரோட பேர் தான் ரிக் அண்ட் மார்ட்டின் லகினா. இவங்க சின்ன வயசுல ரீடர்ஸ் டைஜஸ்ட் அப்படின்ற ஒரு புக்கை படிச்சிருக்காங்க. அந்த புக்ல தான் பாத்தீங்கன்னா இந்த ஓக் தீவுல இருக்கிற இந்த மணிப்பீட்டை பத்தி கேள்விப்படவே செய்றாங்க. அதை கேள்விப்பட்ட உடனே உங்களுக்கு வேற லெவல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆகுது. அது மட்டும் கிடையாது, இந்த மணிப்பீட்டை எப்படியாச்சும் நம்ம தோண்டி அதுக்குள்ள இருக்கிற புதையலை எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் கிரியேட் ஆகுது. அந்த ஆர்வத்தோட வெளிப்பாடாதான் 2006 வருஷம் இவங்க 2 பேர் சில பார்ட்னர்ஸை சேர்த்துக்கிட்டு இந்த மணிப்பீட்டை மறுபடியும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த தடவை நார்மலா இதுக்கு முன்னாடி தோண்டவங்க மாதிரி ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் தோண்டக்கூடாது. நம்ம மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எக்கச்சக்கமான எக்யூப்மெண்ட்ஸை வச்சுதான் தோண்டணும். அது மட்டும் கிடையாது, நம்ம தோன்றதை ரியாலிட்டி டிவி ஷோவாவே மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரியாலிட்டி டிவி ஷோஸை வச்சு மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு தோண்டிட்டு இருக்காங்க. 2014 வருஷத்துல இருந்து ஹிஸ்டரி சேனல் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த சேனல் இந்த லாகினா பிரதர்ஸை வச்சு த கர்ஸ் ஆஃப் ஓக் ஐலாண்ட் அப்படின்ற டாக்குமெண்ட் சீரிஸே எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா இவங்க யூஸ்
பண்ற மாடர்ன் டெக்னாலஜி, இவங்க குழியில இருந்து கண்டுபிடிச்ச எக்கச்சக்கமான பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காட்டவும் செய்றாங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ரி சீரிஸ்க்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸும் இருந்துட்டு இருக்காங்க. அதுலயே முக்கியமா சொல்லணும்னா இந்த ஒரு சீரிஸ் பாத்தீங்கன்னா 10 சீசன்ஸை கடந்து அதுக்கு மேலேயும் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் கூட ஹிஸ்டரி சேனல்ல போனீங்கன்னா இந்த ஒரு சீரிஸ் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. சோ இப்படி பாத்தீங்கன்னா லகினா பிரதர்ஸ் மாடர்ன் டெக்னாலஜியோடையும் டிவி க்ரூவோட உதவியோடையும் அந்த குழிக்குள்ள எக்கச்சக்கமான விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதுல அவங்க கண்டுபிடிச்ச சில பொருட்களை பத்தி சொல்லணும்னா மெடிவல் லீடு கிராஸ், அதாவது சிலுவை போன்ற சிம்பிள், பிரெஞ்சு மிலிட்டரி பட்டன், பண்டைய கால ஒளியோட ஹெட், அந்த காலத்துல யூஸ் பண்ணப்பட்ட மரத்துண்டுகள், இரும்பு பொருட்கள், கொஞ்சம் கொஞ்சம் கோல்டு சில்வர் மாதிரியான மெட்டல்ஸ் சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா அந்த புதையல் இருக்கக்கூடிய எக்ஸாக்டான இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை கண்டுபிடிக்கிறதோட மட்டும் இல்லாம அதை தோண்டி எடுக்கிறதுக்கான பணியிலையும் ஈடுபட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் மேல இவங்க 20 வருஷத்துக்கு மேல இந்த புதையலை தேடிட்டு இருக்கிறதுக்கான முக்கியமான நோக்கமாவே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு இந்த புதையலை கண்டுபிடிச்சு ரிச் ஆகணும் அப்படின்றதெல்லாம் ஆசையே கிடையாது. அதற்கு மாறா 200 வருடங்களுக்கு மேலாக நிலவிட்டு இருக்கிற இந்த ஒரு மிஸ்டரியை சால்வ் பண்றதாம் எங்களுடைய முக்கியமான நோக்கமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் மேல யாருமே எடுக்க முடியாத இந்த ஒரு இடத்துல புதையலை கொண்டு போய் வச்சது யாரு, அப்படி வச்சதோட மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்திலே இவ்வளவு ஜீனியஸாம் டிராப்ஸை உருவாக்கி வச்சது யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்வளவு வருஷமா அந்த புதையலை நாங்க தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு அடிச்சே சொல்றாங்க. இதுக்கு மேல ஓக் ஐலண்ட்ல இருக்க மணிபிட் மிஸ்டரியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஹிஸ்டரி சேனல்ல சீசன் 13 போயிட்டு இருக்கு. அதை பாக்குற மூலமா நீங்க எக்கச்சக்கமான விஷயங்களை கலெக்ட் பண்ணிக்கோங்க. சரி, இதெல்லாம் ஓகே. கிட்டத்தட்ட 230 வருஷமா இந்த புதையலை கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னா இந்த புதையலை யாரா கொண்டு போய் அங்க ஒளிச்சு வச்சது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே எழும். அந்த ஒரு கேள்விக்கான பதில தான் இப்ப நம்ம ஒவ்வொன்னா பார்க்க போறோம். அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த தீவில் வந்து இந்த புதையில புதைச்சு வச்சவங்க மேக்ஸிமம் பைரட்ஸாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நம்புறாங்க. அதுலேயும் முக்கியமாக நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்த அந்த பைரட் கேப்டன் கிட் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் இங்கே வந்து இந்த புதையில புதைச்சு வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நம்புறாங்க. அப்படி அவங்க நம்புறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா இந்த கிட்டு இறக்கும் தருவாயில ஒரு வாக்குமூலம் கொடுத்துட்டு தான் இறக்கவே செஞ்சிருக்காரு. பொதுவாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க ஒன்று சொல்றாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உண்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புவாங்க இல்லையா. ஸோ அதன்படி தான் இவர் தான் அதை புதைச்சு வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, அப்படி என்னத்தை தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அவர் இறக்கும் தருவாயில பாஸ்டனுக்கு கிழக்கு புறத்துல இருக்கிற பிளாக் பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அழைக்கப்படுற ஒரு தீவுல 2 மில்லியன் பவுண்ட் நான் புதைச்சு வச்சிருக்கேன். அந்த ஒரு புதையலை என்னையும் சாத்தானையும் தவிர வேற யாராலையுமே கண்டுபிடிச்சு எடுக்கவே முடியாது. முடிஞ்சா எடுத்து பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இறக்கும் தருவாயில சொல்லிட்டு தான் இறக்கவே செஞ்சாராம். இவரோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பாக்குறப்ப பாஸ்டனுக்கு கிழக்கால இருக்கிற இந்த ஒரு ஓக் ஐலண்ட் தான் பாத்தீங்கன்னா இந்த மணிப்பிட்டே இருக்கு. இந்த மணிப்பிட்டு எடுக்கிறதுக்கு தான் இவ்வளவு வருடங்களா அவ்வளவு பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்ப கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா இந்த கிட்டு தான் அதை வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நம்புறாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா நைட்ஸ் டெம்ப்ளார் தான் இந்த மணிப்பெட்டியை உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. இந்த நைட்ஸ் டெம்ப்ளார்னா வேற யாரும் கிடையாது, சிலுவை போரின் போது நிறுவப்பட்ட கத்தோலிக்க ராணுவ அமைப்பு தான் இவங்க. இவங்களுடைய முக்கியமான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க மதத்துக்குரிய புனித பொருட்களை பாதுகாக்கிறதாம் இவங்களோட முக்கியமான வேலையே. அதாவது ஹோலி கிரேல், ஆர்ட் ஆஃப் கொவனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான பொருட்களை பாதுகாக்கிறதாம் இவங்களோட முக்கியமான வேலையே. சோ அவங்க தான் இந்த ஓக் ஐலண்டோட மணிப்பெட்டில ஏதோ ஒரு புனித பொருளை பாதுகாக்கிறதுக்காக இந்த மணிப்பெட்டியை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அப்படி அவங்க சொல்றதுக்கு எவிடன்ஸா பாத்தீங்கன்னா லாகினா பிரதர்ஸ் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா மெடிவல் லீடு கிராஸையும் கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. சோ இந்த மெடிவல் சிலுவை போன்ற அமைப்பை இந்த மணிப்பிட்ல கிடைச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா நைட்ஸ் டெம்ப்ளார் தான் இந்த மணிப்பிட்ல ஏதோ ஒரு புனித பொருளை மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு இன்னமும் எக்கச்சக்கம் பேர் நம்பிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து மூன்றாவது நபரா யார சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சர் பிரான்சிஸ் பேக்கன் அப்படின்ற எந்த ஒரு நபர் தான் சொல்றாங்க. இவர் தான் ஒரு மர்மமான பொக்கிஷம் இருந்த ஒரு புதையல உள்ள புதைச்சு வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை சும்மா ஒண்ணு சொல்லல, சில சான்றுகளோடவும் சொல்றாங்க. ஏன்னா டுரோ அப்படின்ற ஒரு கம்பெனி உள்ள போர்வெல் வழியா தோன்றப்ப சில பீசஸ் ஆஃப் பார்ச்மெண்ட் கண்டெடுத்தாங்க இல்லையா, அந்த பார்ச்மெண்ட்ல பாத்தீங்கன்னா சில எழுத்துக்களும் இருந்துச்சு இல்லையா. சோ இதை வச்சு பாக்குறப்ப இது அந்த காலகட்டத்தில் செம்மறியாடு வெள்ளாடோட தோள்களில் எழுதப்பட்ட ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட் ரைட்டிங்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அடிச்சு சொல்றாங்க. இந்த ரைட்டிங் எல்லாமே சர் பிரான்சிஸ் பேக்கன் இருக்காரு பாத்தீங்கன்னா அவர் எழுதின எழுத்துக்களா தான் இருக்கணும். அவர் எழுதின இந்த ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையுமே பொக்கிஷமா சேஃப்டியா வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை புதையல் மாதிரி இந்த மணிப்பிட்டுக்குள்ள மண்ணுக்கடியில புதைச்சு வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா அதை கேட்கறப்ப காமெடியா இருக்கு. அவர் எழுதினது எதுக்கூட மண்ணுக்கடியில புதைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இதுக்கும் சில கான்ஸ்பிரசி தியரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் எழுதின இந்த ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ஸ் தான் ஷேக்ஸ்பியர் தான் எழுதினதா வெளியிட்டதாவே சில பேர் சொல்றாங்க. ஆனா இந்த கருத்தை கொண்டு போய் எக்ஸ்பர்ட்ஸ் வைக்கிறப்ப இதெல்லாம் உண்மையே கிடையாது, இது வெறும் கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிராகரிக்கவும் செஞ்சுட்டாங்க. அடுத்து நாலாவது அந்த மணிப்பிட்டை யார் உருவாக்கி இருப்பாங்கன்னு மேக்ஸிமம் மக்கள் நம்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு மிலிட்டரி இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க தான் அந்த மணிப்பிட்டை உருவாக்கி இருப்பாங்கன்னு நம்புறாங்க. அதற்கும் எக்கச்சக்கமான சான்றுகள் இருக்கு. ஏன்னா இந்த மணிப்பிட்டு உருவான காலகட்டம் பாத்தீங்கன்னா பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் குவீன் மேரி ஆண்டோனியெட்டாவோட கிரீடத்தை பாதுகாக்கிறது
பண்றதுக்காக அதை பாரிஸ்ல இருந்து கடத்தி கொண்டு வரப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அப்படி கொண்டு வரப்பட்ட அந்த ஒரு இடம் ஓக் ஐலாண்ட்ல தான் பாதுகாப்பா புதையலா புதைத்து வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதற்கு சான்றா பாத்தீங்கன்னா இந்த ஓக் ஐலாண்ட் மணிப்பிட்ட தோன்றப்ப பிரெஞ்சு மிலிட்டரி மேனோட பட்டன்ஸே எடுக்கப்பட்டிருக்கு. சோ மேபி இந்த ஓக் ஐலாண்ட்ல இருக்க மணிப்பிட் புதையல்ல பிரெஞ்சு குயினோட கிரீடம் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல மக்களால நம்பப்படுது. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை சொன்னாலும் இவங்க தான் அதை உருவாக்கியிருப்பாங்க, அவங்க தான் அதை உருவாக்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று சொன்னாலும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த இடத்துல எந்த விதமான ட்ரெஸ்ஸரோ புதையலோ எதுவுமே கிடையாது. இது மேபி நேச்சுரலான ஒரு சிங்கோலா கூட இருக்கலாம், இல்லாட்டினா அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் மைனிங் தோன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளமா கூட இருக்கலாம், இல்லாட்டினா உப்பை சேர்த்து வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிட்டா கூட இருக்கலாம். அப்படி உருவாக்கப்பட்ட அந்த குழியை அவங்க மூடாமே போய் காலப்போக்கில் அதை இயற்கையாவே மூடி மூடி மேல வந்திருக்கலாம். அப்படி வந்ததுனால அங்கனங்கன்னா பார்த்தா நேச்சுரலா உருவான அந்த ஓக் பலகைகளும் இருந்திருக்கலாம். இது நார்மலா நிகழ்ந்த நிகழ்வு தானே தவிர யாருமே புதையல ஒளிச்சு வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு குழி மாதிரி தெரியல. இந்த குழி பார்க்கறதுக்கு கொஞ்சம் மர்மமா இருக்கு அப்படின்றதுக்காக இதுக்குள்ள ஒரு கதையை கட்டி விடணுன்றதுக்காக ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான கதையை ஃபேப்ரிகேட் பண்ணி தான் அதை வெளியிட்டாங்களே தவிர நீங்க நினைக்கிற அளவுக்கு எந்த விதமான மர்மமும் இதுல கிடையாது, இதுக்குள்ள எந்த விதமான புதையலும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. ஆனா என்னத்தை தான் இவங்க இப்படி சொன்னாலும் இந்த கருத்தை நிராகரிக்கிற மாதிரி எக்கச்சக்கமான கண்டுபிடிப்புகள் இந்த பள்ளத்துல இருந்து எடுக்க தான் செஞ்சாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட பழங்காலத்து காயின்ஸ் அண்ட் பிராக்மெண்ட்ஸ் ஆஃப் கோல்டு காயின்ஸ், இதை தவிர்த்து பரீடு சிசல், அந்த காலத்துல யூஸ் பண்ணப்பட்ட அயன் சிசர்ஸ், ஒளி அண்ட் லீடு டெம்ப்ளர் கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்களை உள்ள இருந்து கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க இல்லையா. சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா இதுக்குள்ள ஏதோ ஒரு புதையல தான் மறைச்சு வச்சிருக்கணும். இவங்க சொல்ற மாதிரி எதுவுமே இல்லாம நேச்சுரலான ஒரு விஷயம் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம் அடிச்சு சொல்றாங்க. இப்ப கூட ரீசெண்டா பாத்தீங்கன்னா லகினா பிரதர்ஸ் அந்த புதையல் பெட்டி இருக்கக்கூடிய எக்ஸாக்டான லொகேஷனை கண்டுபிடிச்சதாவே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அதை எடுக்கிறதுக்கான பணியில இப்ப ஈடுபட்டு இருக்கதாவும் சொல்றாங்க. சோ அப்படி மட்டும் அவங்க அந்த புதையல் பெட்டியை கண்டுபிடிச்சு எடுத்துட்டாங்க அப்படின்னா 1795 டேனியல் மெக்கின்ஸால தொடங்கப்பட்ட இந்த ஒரு முடிவில்லா பயணம் கிட்டத்தட்ட 230 வருடங்கள் கழித்து முடிவுக்கு வரும். அது வரைக்கும் இந்த ஓக் ஐலாண்ட்ல இருக்க மணிப்பிட்டு ஒரு அன்சால்வ்டு மிஸ்டரியா தான் இந்த உலகத்துல தொடர்ந்துட்டும் இருக்கும். சோ ஓக் ஐலாண்டோட இந்த மர்மமான மணிப்பிட்ட பத்திரம் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். பை.